சொந்தக்காரரான பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இல்லங்களிலும் அனைவரோட உள்ளங்களிலும் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. தமிழ்நாட்டோட தலையிலத்தையே மாத்தி காட்டிய 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுடைய இதயக்கணியா செயல்பட்டவர் புரட்சித் தலைவர். அவருடைய முகத்தை காட்டினா தொகுதிக்கு 30,000 ஓட்டுகள் விழுன்னு அண்ணாவுடைய பேரன்பை பெற்றவர் நம் தலைவர். அண்ணா அவருடைய மறைவுக்கு பின்னாடி நம்ம புரட்சி தலைவரோட ஆதரவால ஆட்சி கட்டிலுக்கு வந்தவர் தான் இந்த குள்ளநெறி கருணாநிதி. ஏரிய ஏனிய எட்டி உதைக்கும் குணத்துக்கு சொந்தக்காரர் இந்த கருணாநிதி. நம்ம தலைவரை கட்சியை விட்டு நீக்கிய போது கூட அனைவருக்கும் பாயாசம் கொடுத்து கொண்டாடியவர் நம்ம தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒரு கட்சியை உருவாக்கி தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல் 1973 திண்டுக்கல்ல நடந்த இடைத்தேர்தலில் இரட்டையிலை சின்னத்தை வெற்றி சின்னமா இந்த உலகிற்கு காட்டி நம்ம அனைவரோட ரத்தத்திலையும் பதிய வச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1977 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமர்ந்து அவர் மறையும் வரை அந்த நாற்காலை அசைக்க முடியாத சக்கரவர்த்தியா வாழ்ந்து காட்டவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் அவருடைய பதவி காலத்துல எத்தனையோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உயர்கல்வித்துறையும் தொழிற்கல்வியும் தமிழ்நாடு இந்திய அளவுல முதன்மையா இருக்கிறதுக்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் அவர்கள். பொறியியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தினால்தான் இன்று தமிழகத்து இளைஞர்களை உலக அரங்குல வல்லமை பெற்றவர்களா திகழ்றாங்க. மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாற்றி சரித்திரம் படைத்தவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள். கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒரு புதிய பதவியை அறிமுகப்படுத்தினார். ஒரே நேரத்துல 20,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்து அடித்தட்டு மக்களுடைய பசியை போக்கிய 8வது வள்ளல் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் மறைஞ்சி இத்தனை வருஷம் ஆனாலையும் அவர் பேர் சொன்னா கொத்து கொத்தா ஓட்டு உழுதுன்னா அவர் எவ்வளவு பெரிய அதிசய மனிதா வாழ்ந்திருப்பாரு. புரட்சி தலைவர் அவர் உருவாக்கிய இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய இயக்கம், புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் கட்டியாளர் அந்த இயக்கத்தை எதிர்வரும் 2026 தேர்தலில் ஆட்சியில் அமர செய்வதுதான் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுடைய நம்மளுடைய பொறுப்பு. புரட்சி தலைவரோட நினைவு நாள்ல புரட்சி தலைவருடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அமையணும்னு நம்ம எல்லாரும் உறுதிமொழி ஏற்போம். நன்றி, வணக்கம்.